குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 32ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:53 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 14/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு இருந்த நீண்ட நாள தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஏற்பட்ட இந்த கவலைகள்லாம் போய் ஒரு தெளிவு, சந்தோஷம், மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று செயல் வடிவமாகும். எதையுமே சமாளிக்கின்ற ஒரு திறமையும் மனப்பக்குவமும் இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வளரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். வியாபாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசு வழியில் உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த நாளில் உள்ளது. அதே போல் தன்னை பற்றி தேவையில்லாமல் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. குடும்ப விஷயங்களை யாரிடம் பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவர்களிடம் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுசாக ஏதாவது வேலை தேடி இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான நாள் இந்த நாள். அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் அவங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எவ்வளவு சவாலான விஷயங்களையுமே இன்றைக்கி ஈஸியாக செய்து முடித்து விடுவீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். தடைப்பட்ட வரவுகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு முயற்சிகளுக்கு எல்லாமே இன்று செயல்வடிவமாகக்கூடிய நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அரசு காரியங்களில் நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு
ஏற்படும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்க உடல் ஆரோக்கியம் குறைபாடு வராது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தன வரவுகள் ஏதாவது தடையாக இருந்ததுன்னா அந்த தன வரவுகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த ஒரு செல்வாக்கு நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. அடுத்தவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாதீங்க. புறம் பேசக்கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் வெற்றியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் பணிவை காட்டுங்க. போட்டிகள் கொஞ்சம் குறையும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அடையும். உங்கள் பேச்சுக்களில் ஒரு அனுபவ அறிவு இன்றைக்கி தெரியும். வெளிநாடு வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். புதிய புதிய மக்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். வேற்று இன பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பான். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்குமான தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அடுத்தவருடைய தன்னம்பிக்கை, அடுத்தவருடைய நம்பிக்கை பெறும் அளவிற்கு இன்று உங்களுடைய செயல்கள் இருக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வந்து விரும்பி சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லலாம். இந்த பயணம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக முடியும். அதே போல் தந்தை வழி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள். கணவன் மனைவி கூட ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சூப்பராக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள் இன்றைக்கி முடியும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று அகலும். கடன் விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் யோசிங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி கண்டிப்பாக போடாதீங்க. உங்கள் உழைப்புக்கு மீறிய வருமானம் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள், கவலைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். மனதில் ஓரளவிற்கு சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபார பணிகளில் மாத்திரம் புதுசாக ஏதாவது முதலீடு போடாதீங்க. அப்படி போடுறதா இருந்தால் சிந்தித்து முடிவெடுக்கவும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்து போடுவீங்க இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே முன்கோபமின்றி பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடையுமே அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இழந்த வாய்ப்பை திருப்பியுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் திறமையான உங்களுடைய செயல்கள் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும்.
பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். அதே போல் உங்களுடைய விடாமுயற்சினால் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி அமையும். மனம் விட்டு பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு மகத்தான நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும், நினைத்த காரியங்கள் நடக்கணும், வெற்றிகள் கிடைக்கணும்னு பகவானிடம் வேண்டிக்கிறேன். சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.